அவசரப்பட்டு உயிரை துறக்க துணிந்து விட்டீங்களா அம்மா? அம்மா, எதற்காக சாக துணிந்துட்டீங்க? இந்த உலகத்தில் உயிரோடு வாழக்கூடாதா? உயிரோடு வாழக்கூடாதா? வாழவே கூடாது. வாழ பிறந்தவன் இல்லையா, சாக பிறந்தவன் தானா? உண்மையாக அம்மா, துன்பத்தை கண்டு ஒவ்வொருவரும் இறந்து விட்டால் இந்த உலகத்துல யாருமே உயிரோடு வாழ முடியாதுமா. யாருக்குதான் துன்பம் இல்லை? ஏழைக்கும் துன்பம் இருக்கிறது, பணக்காரனுக்கும் துன்பம் இருக்கிறது, உயர்ந்தவனுக்கு துன்பம் இருக்கின்றது, தாழ்ந்தவனுக்கு துன்பம் இருக்கின்றது. ஏன் நம்ம படித்தானே அந்த ஆண்டவனுக்கே 1000 துன்பம் இருக்குது. துன்பத்தை கண்டு துவண்டு விட்டால் வாழ்க்கையில நிம்மதியை அடைய முடியாதுமா. நீங்க யார் என்ற உண்மையை உரைத்தால் ஏதோ என்னால முடிஞ்ச உதவி செய்யலாமா? யாரு? நான் யார் தெரியுமா? என்னுடைய நாடோ ஐயா, என் பேர் தான் மகேஸ்வரி. மகேந்திரன் நாட்டு இளவரசியா? உண்மையாக மகேஸ்வரியா? ஆமாங்க. பாவிகள் தயவதகி நச்சு பாம்பு, உன்னையெல்லாம் காப்பாற்றிடணும், உன்னையெல்லாம் காப்பாற்றிடணும். நாட்டில் எத்தனையோ ஏழை எளிய மக்கள் வாழ வழி இல்லாம தவித்துக் கொண்டிருக்காங்க. அவர்களெல்லாம் காப்பாற்றாமல் இந்த பொட்டுபாவியை காப்பாற்றி நினைக்கும் போது என் மனமான நேசம். அதனால் ஒரே தங்கை ஒப்பந்த தங்கை என்றவர் செல்லமா வளர்த்த என் தங்கையின் வாழ்க்கையை சீரழித்து கொலை செய்து விட்டார். என் தங்கையின் சாவிற்கு நீதி கேட்டேன், என் தங்கையின் சாவிற்கு நியாயம் கேட்டேன். நான் ஒரு ஏழை என்ற காரணத்தினால் உடைய தந்தை என்னை உதாசனப்படுத்தி விட்டார். என் தங்கை எப்படி நான் தண்ணீர் வாடுகின்றனோ அதே போன்று என் வயிறிருந்து சாபத்தை கொடுத்தேன். நாட்டை இருந்து, நாட்டு மக்கள் இருந்து, பெற்றெடுத்த பிள்ளைகளை மறந்து, கத்திய விழுந்து அனாதையாக போக வேண்டும் என்று சாபத்தை கொடுத்தேன். நான் கொடுத்த சாபம் என் குடும்பமே சின்னாபனமாகிவிட்டது. உண்மையாக இதுக்குதான் சொல்லியிருக்காங்க பெரியவங்க, எப்போதுமே பணம் பதவி பட்டம் வந்துவிட்டா ஏழைகளை கேவலமா பேசக்கூடாது. ஒரு நாட்டு மன்னன் என்றால் நீதி நெறி தெரிஞ்ச ஆட்சி செய்ய வேண்டும். உன் தந்தை இருக்கின்றானே, அவனுக்கு நீதியும் தெரியல, நெறியும் தெரியல. அவன் மனுஷன் என்று சொல்வதற்கு வெட்கப்படுகின்றேன், வேதனைப்படுகின்றேன். அவனை மன்னன் என்று சொல்வதற்கு வெட்கப்படுகின்றேன், வேதனைப்படுகின்றேன். நான் கொடுத்த சாபம், நீ கொடுத்த சாபம் இந்த குடும்பமே சின்னாபனமாக காப்பாற்ற நான் பாவிதான். ஆமா, நீ கொடுத்த சாபம் என் வாழ்க்கையில் படித்து விட்டது. இந்த நிலைமைக்கு நான் ஆளாகி விட்டேன். எதனால தெரியுமா? என்னை காதலிப்பதாக நினைத்து பாலியல் விஷத்தை கொடுத்து உன் தந்தையை சாகடித்து நீ என்று வழி சுமத்தி நான் கிடையாது, சத்தியமாக நான் கிடையாது. அந்த பாவி அமைச்சர் பாலிய விஷத்தை கொடுத்தால் அது பழி என்பது வந்து விட்டது. அதனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்று என் உயிரை மீட்டு என்று நான் ஓடாடி வந்தேன். மகேஸ்வரி, நல்ல மனதை புரிந்து கொள்ளாமல் மாடி என்ற கோடி என்ற வசமாறி பெய்து விட்டேன். கோட்டையிலே குதூகலமாக வாழ வேண்டிய நீ ஒரு நாட்டு இளவரசி பாட்டையிலிருந்து பெற்றெடுத்த தாய் தந்தை பிறந்து உடன் பிறந்த சகோதரை இழந்து இப்படி நடு வீதிக்கு அனாதையாக வந்து விட்டாயே. அதற்கு காரணம் நான் என்று சொல்லும் போது என் மனசே வலிக்கின்றது. அப்படி இல்லை ஐயா, நீங்கள் கொடுத்த சாபம் என் வாழ்க்கையில் பறித்து விட்டது. அதனால் என்னை மன்னித்து விடுங்க ஐயா. உன்னை
மன்னிக்கிற அளவுக்கு நான் பெரிய மனுஷனா கிடையாது. மகேஸ்வரி, பாவம், உன்னை நினைக்கும் போது என் மனசுக்கு வருத்தமாக இருக்கின்றது. மகேஸ்வரி, உன்னை உயிரை காப்பாற்றிய என்னையே நீ விரும்புகிறாயா? உண்மையாக என் வாழ்வே உனக்காக என்னை காப்பாத்துறீங்க. அதனால் என் வாழ்வே உனக்காக. என் தங்கை இல்லாத இந்த உலகத்தில் வாழக்கூடாது முடிவுக்கு வந்தேன். ஆனால் உன்னை பார்த்ததும் இந்த மண்ணில் சிறிது காலம் வாழ வேண்டும் என்ற ஆசை வந்துவிட்டது. வாழ்க்கையை வேண்டாம் என்ற மன வேதனையோடு வந்தேன். என்னுடைய வாழ்க்கையை வரமாற்ற வந்த வைக்கக்கூடிய எனக்கு உன்னை பார்க்கும்போது இதழோடு நீங்கள் செய்த காரணம் என்ன? அப்படியா? கண்களும் எப்படி பார்க்கும் பொழுது
அந்த வழி வந்து அன்பார்ந்த நாடு கலா ரசிக பெருமக்களே, டாக்டர் அப்துல் கலாம் பாய்ஸ் அனைவரும் ஒன்று சேர்ந்து இளைஞர்களை கனவு காண வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். நாம் பிறந்தது ஒரு சாதாரணமாக இருக்கலாம், இந்த உலகத்தில் வாழ்வது ஒரு சரித்திரமாக வேண்டும் என்று நம்முடைய இளைய தலைமுறைக்கு எடுத்து கூறிய ஐயா, அவர் நம்மை விட்டு பிரிந்தாலும் அவருடைய நினைவு இளைஞர்கள் மனதில் எப்பவுமே குடிகொண்டிருக்கும். அப்படிப்பட்ட அன்பு தலைவரை பற்றி ஐயா டாக்டர் அப்துல் கலாம் பாய்ஸ் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர் பற்றி ஒரு பெரிய பாடல். நாடு நாடு தமிழ்நாடு டாக்டர் அப்துல் கலாம் புகழ் வழிகாட்டி ஐயா அப்துல் கலாம் தானடா, அவரை மறக்க மனமில்லை. இறுதி மூச்சு உள்ளவரை அப்துல் கலாமை இளைஞர் அனைவரும் மறக்க முடியாதா, அவனை அதே போட்டு மறடா. தமிழகத்தின் முதல் அறிஞர் டாக்டர் ஐயா தானடா, அவரை தமிழகத்திலே முதல் அறிஞர் டாக்டர் அப்துல் கலாம் அவரை போல வாழ்க்கை விண்வெளியில் வீரராக திறந்தவரும் ஓரடா, விண்வெளியில் வீரராக திகழ்ந்தவரும் அவரடா. விஞ்ஞான துறையினிலே நம் நாட்டை காத்தாரடா, நாட்டையும் காத்தாரடா.
தலைமையில் இருந்தாரடா மக்களுக்காக உழைத்தவர் மண்ணில் சாய்ந்தாரா அவரை அப்துல் கலாம் மறக்க மணங்கேதடா மறக்க முடியாதடா அப்படிப்பட்ட அன்பு தலைவர் பிறந்த இந்த புண்ணிய பூமியில் அவரை போல வாழ்ந்து அவரை போல படித்து பல அறிஞர்களாக வேண்டும், பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு நல்ல பேரையும் புகழைய வாங்கி தர வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் என்னுடைய கலதேவி நாடுபடி சார்பாக